மையமுடுக நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்கரைகொட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், மக்களின் உதவியை நாடிய போலீசார். 8 கப்பல்களில் வந்த நிலக்கரியும் தரமற்றவை, நாடாளுமன்றத்தில் சஜித் கண்டனம். போலீஸ் நிலையில் சினிமா பாணியில் நடந்த சம்பவம், ஆபத்தான பெண் தப்பியோட்டம். சட்டவிரோதமாக சொத்து குவித்தோர் விவரங்கள் சபையில் வெளிப்படுத்திய அமைச்சர். தொலைபேசி அறிக்கை இல்லாமல் பின்தள்ளப்படும் முக்கிய படுகொலை வழக்குகள், வெளியான தகவல். சிஐடியில் இன்று முன்னிலையாக முடியாது, ரணிலின் மனைவி சுட்டிக்காட்டு. சட்டத்தரணி மற்றும் மனைவி கொலை, துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் அடையாளம். காலியில் கொடூர கொலை, மனைவியின் தலையை வெட்டி வீசிய கணவர். வெடித்து சிதறிய சிலிண்டர், கட்டடம் இடிந்து விழுந்ததில் குழந்தைகள் உட்பட 16 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். தலங்கம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை அடையாளம் காண்பதற்கு காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் மூலம் கண்டறியப்பட்ட சந்தேக நபரின் உடல் அடையாளங்கள் உயரம் சுமார் 5 அடி 5 அங்குலம், வயது சுமார் 44 வயது தோற்ற அமைப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது. கருப்பு நிறத்தவர், மஞ்சள் கலந்த பழுப்பு நிற கண்கள் கொண்டவர். விசேட அடையாளமாக வலது பக்க கன்னத்திற்கு கீழே தள்ளும்புடன் கூடிய வெட்டுக்காயம் ஒன்று காணப்படுகிறது. சந்தேக நபர் தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு தோற்றங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காவல்துறை தயாரித்துள்ளது. இந்த நபர் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் பின்வரும் இலக்கங்களுக்கு உடனடியாக அறிவிக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் 0718598008 என்ற எண்ணிற்கும், நோகேகொட பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரி 0718959164 என்ற எழுத்திற்கும், மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவு பணிப்பாளர் 0718592279 என்ற எண்ணிக்கும் பொதுமக்கள் வழங்கும் தகவல்கள் ரகசியமாக பேணப்படும் என காவல்துறை உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரியின் தரம் மற்றும் மின்சார சபை ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய டெண்டரின் கீழ் தென்னாப்பிரிக்காவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 8 கப்பல் நிலக்கரியும் தரம் குறைந்தவை என தரவுகள் உறுதியாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு கலக்கில் 300 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட போதிலும் தற்போது வந்த நிலக்கரியால் 255 முதல் 295 மெகாவாட் வரை மட்டுமே உற்பத்தி செய்ய முடிகின்றது. நிலக்கரியின் தரத்தை கொதிகளின் மூலம் கண்டறிய முடியும் எனவும், இந்த தரவுகளை யாராவது மாற்றவோ அல்லது மறைக்கவோ முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தரமற்ற நிலக்கரியால் ஏற்படும் மின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய டீசல் மூலம் மின்சாரம் தயாரிக்க நேரிடும். இந்த டீசல் மின் உற்பத்தி மாஃபியாவுக்கு சாதகமாக அமைவதோடு அதன் நட்டத்தை மின் கட்டண உயர்வு மூலம் மக்கள் மீது சுமத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் எச்சரித்தார். மின்சார கட்டணத்தை குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது வீதி மின் விளக்குகளின் பராமரிப்பு செலவுக்காக மக்கள் மீது மேலதிகமாக 2.2% வரியை சுமத்த முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிச போலீஸ் தலைமையகத்தில் தடுப்பு காவல் உத்தரவில் இருந்த பெண் போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவர் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பாக 2 போலீஸ் சார்ஜர்கள் மற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இரவு நேர கடமை அதிகாரிகள் மற்றும் உதவியாளர்களாக பணியாற்றிய 2 சார்ஜர்களும் சந்தேக நபரின் பாதுகாப்பிற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளும் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மொரட்டுவை போலீஸ் சிறப்பு அதிரடி முகாமில் நிறுவப்பட்ட சிறப்பு நடவடிக்கை பிரிவின் குழுவினரால் குறித்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். ராத்மாலனில் உள்ள மெலிபென்ட் சந்தி அத்தியடிய பிரதான வீதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடமிருந்து 36,650 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கல்கிச போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் கடந்த 16ஆம் தேதி பெண் கான்ஸ்டபிளுடன் கழிப்பறைக்கு சென்றபோது காவலில் இருந்து தப்பிச் சென்று வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளார். எனினும் தப்பியோடிய சந்தேக நபர் 8 மணி நேரத்திற்கு பிறகு அதே நாளில் தளபதி கொடவின் கிம்புலா இல பகுதியில் சிறப்பு போலீஸ் பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டு சட்டவிரோத செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களின் விவரங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால வெளிப்படுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சட்டவிரோதமாக சொத்து குவித்த 13 பேரின் சொத்து விவரங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சொத்துக்கள் தற்போது முடக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு கேகல் பத்ர பத்மி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பல சொத்துக்களும் அடங்குவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2019 காலப்பகுதியில் இடம்பெற்ற அதிகமான கொலைகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தொலைபேசி அறிக்கை இல்லாமலே இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேலும் 2019 ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட சிம் அட்டைகளை மீள பதிவு செய்ய வேண்டும் என ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவிப்பு குறித்த தொலைபேசி நிறுவனங்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாகும் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அவர் மேலும் சுட்டிக்காட்டுகையில் ஜனாதிபதி வர்த்தமானி அறிவிப்பொன்றை கடந்த வாரம் வெளியிட்டுள்ளார். அதில் 2019 ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட சிம் அட்டைகளை மீள பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் குறித்த காலப்பகுதிக்கு முன்னரே பல்வேறான படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றுக்கு நீதியை நிலைநாட்டுவதாக ஜனாதிபதி உறுதியளித்து பிணையில் குறித்த வர்த்தமானி வெளியீடு பல கேள்விகளை எழுப்புகின்றன. குறிப்பாக நாட்டில் இடம்பெற்ற லசந்த விக்ரமதுங்க, சிவராம் எக்னொலிகொட மற்றும் தாஜுதீன் போன்றவர்களின் கொலைக்கு நீதியை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்திருந்தார். அதில் 2019 ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட சிம் அட்டைகளின் தகவல்கள் அந்த நிறுவனங்களில் இல்லாமை காரணமாக சட்ட நடவடிக்கைகளுக்கு அது பிரச்சனையாக இருக்கின்றது. 2019 ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட சிம் அட்டைகளை மீள பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொலைபேசி சிம் அட்டைகளை விநியோகிக்கும் போது குறித்த நபரின் அடையாளங்களை உறுதிப்படுத்தும் தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு குறித்த நிறுவனங்களுக்கு நிபந்தனையாக தெரிவித்தது அந்த நிறுவனங்களுக்கு அது தொடர்பான அனுமதியை வழங்கியிருக்கின்றது. அதனால்தான் சிம் அட்டை பெற்றுக் கொள்ளும் போது எமது தேசிய அடையாள அட்டையின் பிரதியை வழங்குகின்றோம். அப்படியானால் யாரை பாதுகாக்க ஜனாதிபதி இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டார்? அத்துடன் ஜனாதிபதி நீதியை நிலைநாட்டுவதாக தெரிவித்த பல கொலைகள் 2019க்கு முன்னரே இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக லசந்த விக்ரமதுங்க, தாஜுதீன் போன்றவர்களின் வழக்கு விசாரணை தொலைபேசி அறிக்கை இல்லாமலேயே இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட தினம் அது தொடர்பில் 60க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் நரகின்பிட்ட காவல்துறை பொறுப்பாதிகாரிக்கு சென்றுள்ளன. அதனை தேடிக்கொள்ள முடியாமல் அப்போது தனியார் சிம் நிறுவனம் ஒன்றின் செயற்பாட்டு அதிகாரியாக இருந்தவர்தான் தற்போது ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர். அதேபோன்று தாஜுதீனின் கொலையை விபத்து என வழக்கின் அறிக்கை மாற்றிய காவல்துறை குற்றப்பிரிவு எஸ்பி தற்போது காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சின் ஆலோசகராக இருக்கின்றார். இவ்வாறான நிலையில் தாஜுதீனின் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற அதிகமான கொலைகளுக்கு அரசியல் தொடர்பு காணப்படுகின்றது. அதேபோன்று அது தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு தொலைபேசி தகவல் பெற வேண்டியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாக்க முடியாது என அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடல்நலக்குறைவால் இன்றைய தினம் குறித்த பிரிவில் முன்னிலையாக்க முடியவில்லை என கடிதம் மூலம் அவர் அறியப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்டு பிரித்தானியாவிற்கான தனிப்பட்ட விஜயத்திற்காக 166 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விஜயத்திற்காக நிதியை அனுமதித்ததன் மூலம் அரசு நிதியை முறைகேடு செய்ய உதவியதாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க இது மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று நிதி மோசடி விசாரணை பிரிவின் 3ஆம் கிளையில் முன்னிலையாகுமாறு கொள்ளுப்பிட்டி காவல்துறையினரூடாக அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் சுகாதார காரணங்களினால் அவர் இன்று சமூகமளிக்க முடியாது என அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலங்கம அக்குரேகுடவில் சட்டத்தரணி ஒருவர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்களில் ஒருவரும் அவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கியதாக கூறப்படும் நபரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் குற்றத்தில் ஈடுபட்ட வாகனம் பத்தேகம பகுதியில் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குற்றத்திற்கு துப்பாக்கிகளை வழங்க வந்த வாகனம் கோட்டாவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளது.
குற்றம் செய்வதற்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் தங்குமிடத்திற்கு கொண்டு வந்த வாகனத்தை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதன் உரிமையாளர் இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதேவேளை இந்த குற்றத்தை செய்ய ரிவால்வரை பயன்படுத்திய சந்தேக நபர் தற்போது ருக்கவெல மீவல டெம்பிள் வீதி 102/9 என்ற இலக்கத்தில் வசிக்கும் ராபர்ட் சுரேசன அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் நடக்கப்பட்டு வருகின்றன. குற்றம் செய்வதற்கு முன்பு துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் தங்குமிடுவதற்கு கொண்டு வந்த வாகனத்தின் உரிமையாளர் காலி ஏத்காந்துர பழைய கொலனி ரசிக நிசாவியைச் சேர்ந்து வன்னியாராட்சி கே சிகனிகத்தில் சர என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த சந்தேக நபரையும் சம்பந்தப்பட்ட வாகனத்தையும் கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி நிலவ பகுதியில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த கணவர் காவல்துறையில் சரணடைந்துள்ளார். இதன்போது துண்டிக்கப்பட்ட தலையை குறித்த பெண்ணுடன் திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருந்த நபரின் வீட்டுக்கு முன் வீசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை காலி மாவட்ட காவல்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. நெலுமசியம்பலாகன ஹப்பிடிய பகுதியில் வசிக்கும் 32 வயதுடைய 3 குழந்தைகளின் தாயான பெண் ஒருவரே இந்த துயர சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளார். காவல்துறை விசாரணைகளின்படி இந்த கொடூரமான கொலையானது குடும்ப தகராறின் விளைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்த பெண் தனது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் ஒருவருடன் திருமணத்திற்கு புறம்பான உறவு வைத்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் கண்காணிப்பு கருவியில் பதிவானதை தொடர்ந்து கணவன் மனைவி இடையே இந்த விவகாரம் தொடர்பாக மோதல் அதிகரித்துள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த கணவர் தேயிலை மரங்களை வெட்ட பயன்படுத்தப்படும் கூர்மையான கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை அறுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் துண்டிக்கப்பட்ட தலையை குற்றம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் இருந்து திருமணத்துக்கு புறம்பான உறவில் ஈடுபட்ட நபரின் வீட்டிற்கு முன்னால் தூக்கி வீசியுள்ளார். பின்னர் நெலுவ காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்ததாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு சரணடைந்த சந்தேக நபர் ராணுவ சேவையிலிருந்து வெளியாகிய ஒரு முன்னாள் அதிகாரி என்பதை காவல்துறை மேலும் வெளிப்படுத்தியுள்ளது. தெற்கு பாகிஸ்தானில் கராச்சி நகரில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் குழந்தைகள் உட்பட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் துறைமுக நகரமான கராச்சியில் நேற்று அதிகாலை உணவு தயாரிக்கும் பணியில் மக்கள் ஈடுபட்டிருந்தனர். ரம்லான் நோன்புக்காக அவர்கள் உணவு சமைக்கும் பணிகளை மேற்கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்குள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தில் சிலிண்டர் வெடித்து சிதறியுள்ளது. இதில் அந்த குடியிருப்பு கட்டடம் இடிந்து சரிந்து விழுந்த காரணத்தால் கட்டட இடிபாடுகளுக்குள் ஏராளமான மக்கள் சிக்கி தவித்தனர். இந்த விபத்தில் 16 பேர் உயிரிழந்ததுடன் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. விபத்தில் பலியானோர் குடும்பத்துக்கு பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி இரங்கல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.